புகழும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்துல ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா யதார்த்தம் அப்படிங்கிறது. நீங்க எதார்த்தமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள சுத்தி ஒரு ஒரு நல்ல விதமான கூட்டம் இருக்கிறதா நம்ம நெனைப்போம். இவங்க ரொம்ப எதார்த்தமானவங்க. இவங்க வந்து ஒரு திறந்த புத்தகம் மாரி. மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மள குட் புக்ஸ்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். எதார்த்தமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. எதார்த்தமா நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. நான் எத சூஸ் பண்ணுவேன்னா, எதார்த்தமா நடிக்கிறது. ஏன்னா, இந்த உலகம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் கிடையாது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவனும் கிடையாது. நம்ம எப்போ வாய தொறப்போம், நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி அவன் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்டென்ஷன்ஸ மறைச்சிடுங்க. கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க என்னவாக போறீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க என்ன தொழில் செய்றீங்க? குறிப்பா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வளர்ச்சிக்காக நீங்க பண்ணும்போது, அந்த இடத்துல எதார்த்தவாதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிய அது குறைச்சிரும். 90% குறைஞ்சது 70% நீங்க உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னாடி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல. அதனால அவங்க வந்து பெருசா நம்மள எதுவும் பழியிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எதார்த்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த இந்த மாதிரியான பிசினஸ் வளர்ச்சி அப்படிங்கிற இடத்துல கொண்டு வராதீங்க. இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.